ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா அந்த பிகினர்ஸ்க்கான வீடியோ தாங்க. ஏன்னா இந்த பிளான்ட்ஸ் பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வீட்லேயுமே இது வச்சுருப்பாங்க. காமனாக இருக்கிற பிளான்ட் தாங்க. அதாவது ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, சான்சிவேரியான்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர்லையுமே சொல்லுவாங்க. இது வந்து வளர்க்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கான வீடியோன்னு சொன்னேன். இப்போ கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த பிளான்ட் வச்சா ஃபெயிலியர் ஆயிருமா வளருமா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்கிறவங்க இந்த பிளான்ட் வாங்கி வைங்க. சூப்பராக வந்துடுங்க. எந்த ஒரு ஃபெயிலியருமே இருக்காது. மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க. ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது வந்து டுவார்ஃப் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சைஸ் மட்டும்தாங்க வளரும். இது வர டாலாக வளராது. ஒரே ஹைட்டில் நல்லா புஷ்ஷியாக வளரும். நம்மளுக்கு ஒரு பிளான்ட் வச்சது தான் சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பிளான்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நல்லா அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து அப்படியே புடச்சி வந்து சூப்பராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிலிருந்து ஒரு பிளான்ட் உடஞ்சிருச்சுங்க ஸ்டெம். அதை வந்து இந்த பெரிய பாட்டில் சரியாக வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாட் பண்ணது தான். ஒரு 1 மந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இருந்துமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 பிளான்ட் வந்துருச்சு. அதனால தான் நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிளான்ட்டு நீங்கள் கிடைச்சாலும் ஓகே, நர்சரிலேருந்து வாங்க தேவையில்லை. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு கட்டிங் மாதிரி, அதாவது ரூட் கூட தேவையில்லைங்க, அந்த ஸ்டெம் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சிங்கனாவே சூப்பராக வருதுங்க. அடுத்து இன்னும் அது வந்து ஸ்டெம் ப்ராபகேஷன் பார்த்தது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாட்டில் வச்சு ஸ்டெம் ப்ராபகேஷன் மூலிமா வந்தது. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லீஃப் ப்ராபகேஷன் மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து இதில் ஸ்னேக் பிளான்ட் வந்து ஃபார்ம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோங்க. நிறைய யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து நம்ம லீஃப் வந்து கட் பண்ணி வச்சிங்கனாவே வந்துன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணதில்லை. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹாஃப் லீஃப் அந்த ஸ்டெம் ப்ராபகேட் பண்ணுறப்ப கிடைச்சது. அதையே வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு சும்மா மண்ணில் ஊனி வச்சது தான். அங்கே ஒரு 1 மந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக வேர் விட்டு வந்துருச்சுங்க. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக குருத்தும் வந்து அந்த வேருமே வந்து ஃபார்ம் ஆகி அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி லீஃப் கிடச்சிதுன்னா கூட எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதில் நம்ம ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்மால் வெரைட்டி, டால் வெரைட்டி, அப்புறம் டபுள் கலர் மாதிரி சைடில் எட்ஜஸில் வந்து எல்லோ கலர், சென்டரில் க்ரீன் கலரில் இருக்குங்க. அந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. எந்த வெரைட்டி கிடைச்சதுனாலுமே நீங்கள் ஒரு ஸ்டெம் எடுத்துக்கொண்டு வந்து ஊனி வச்சிங்கனாலும் வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி லீஃப் எடுத்துகிட்டு வந்து மண்ணில் ஊனி வச்சு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி சின்ன பாட்டில் நீங்கள் வந்து மறுபடியும் ரீபாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் வந்து செடி ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. நான் வந்து லீஃப் அந்த வேர் வந்த லீஃபை இன்னொரு சின்ன பாட்டில் எடுத்து மாதிரி ஊனி வச்சுருக்கிறேன். சரி, எந்த அளவுக்கு வந்து செடி வருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊனி வச்சு பார்த்துருக்கேங்க. இதோட அப்டேட் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ட்டுங்க. அதே மாதிரி இண்டோரில் வச்சாலும் வருது. பார்த்தீங்கன்னா நான் ஹாலாக தான் வச்சுருக்கேன். ஹாலில் ஒரு புத்தா பிளான்ட்டில் ஒரு பிளான்ட் வச்சது பாருங்கள், சூப்பராக மேலே நல்லா கொழுந்து விட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இது வந்து செமிஷேடில் வச்சாலும் வருது, நல்லா சன்லைட்டில் வச்சாலும் வருது, இண்டோரில் வச்சாலுமே சூப்பராக வருது.